கவனிங்க. நீளம் ஏயுடைய ஒரு இலேசான நீட்ட முடியாத இலையில் ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளி ஓவுடன் மற்றைய நுனி திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? அப்போ ஒரு நிலைத்த புள்ளி ஓவுடன் நிலைத்த புள்ளி ஓவோட ஒரு இலை கட்டி தொங்க போட்டு மறுநுனி திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்கை எம்மையுடைய ஒரு துணிக்கை பியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பி துணிக்கை ஓவிக்கு நிலைக்குத்தாக கீழே ஓய்வு தொங்குகிறது. அப்ப ஓவிக்கு நிலைக்குத்தா கீழே தொங்கும். இது வந்துட்டு பிராக்டிகலா யோசிச்சீங்கன்னா சாத்தியமான ஒரு விஷயம். ஒரு புள்ளியில கட்டி தொங்க போட்டோம்னா என்ன செய்யும்? இப்படி நிலைக்குத்தா தொங்க. பாருங்க, அதற்கு பருமன் யூசமன். இவருக்கு ஒரு யூசமன் வர்க்க மூலம் யூசமன் வர்க்க மூலம் KAG. சரியா? வர்க்க மூலம் KAG கை கொண்ட ஒரு கிடை வேகம் தரப்படுகிறது. அப்ப கேக்கு உங்களுக்கு ஒரு வீச்சு தராரு. கே சொல்ற நம்பர் 2க்கும் 5க்கும் இடையில இருக்கும். இலை கோணம் தீட்டாவின் ஊடாக திரும்பி இன்னும் இறுக்கமாக இருக்கும் போது பதிவியானது இதனால் தரப்படும் என காட்டுகிறோம். சரியா? இவரை எப்படி காட்டு? வேற எப்படி காட்டு? பாருங்க, ஒரு புள்ளியில கட்டி தொங்க போட்டு ஒரு துணிக்கையே அடியில வச்சு ஒரு வேகம் கொடுத்தா எப்படி ஏங்கு? எப்படி ஏங்கு? சரியா? உதாரணத்துக்கு இந்த ஒட்ட போட்டுல எடுத்தோம்டா இப்ப நான் என்ன தெரியும்? கட்டி தொங்க போட்டீங்க அடியில வெறும் கிடையாது ஒரு வேகத்தை கொடுத்தா இது நிலைப்படுத்தப்பட்டிருந்தா இப்படி போவாரு. என்ன சொல்லவா? சம்டைம் இவர் இயங்கக்குள்ள இலை தொங்கிட்டு சொன்னா இது என்ன செய்யாது? ஃபிட் அறியாது. இது இப்படி இயங்காது. என்ன இப்படி என்ன புவியீர்ப்பு இயக்கம் இலை தொங்கிட்டு சொன்னா புவியீர்ப்பு இயக்கம் வேற ஆள் எந்த பாதிப்பும் இல்லை. இது ஃபிட் அறிக்கும் வரை இயக்கம் நடக்குது. இவருக்கு ஒரு வேகம் கொடுத்தா இப்படியே இயங்க வரும். அதுல வரான் இப்ப ஃபிட்டா தான் இருக்கான். நிலைக்கு அடிக்க குறையும். ஒரு குறிப்பிட்ட டீட்டா கோணம் திரும்பினாலும் ஃபிட்டா தான் இருக்கும். அப்ப அந்த 20 தொழிற்படும். 20 தொழிற்பட்டா தான் பட்டை இயக்கம் நம்ம கருதலாம். ரைட். அப்ப இந்த ஓ புள்ளி பற்றி ஈக்கு வந்து கிடையாக வர்க்கமூலம் KAG சொல்ற ஒரு வேகத்தை கொடுக்குது. இவர் எழும்புவார். இப்ப எப்படி எழும்புவார்னா ஒரு ஒரு வட்ட இயக்கம் வட்ட இயக்க ஷேப்ல எழும்புவார். ரைட்டா? ரைட். இப்ப இவரு தீட்டா கோணம் திரும்பிய நிலையில இருக்காரு. இந்த இப்படிக்கு அப்ப இவருக்கு நான் சொல்லிருக்கேன் உங்கள்ட்ட துணிக்கையே நாம எப்படி அசைச்சாலும் இவரை எப்படி கழித்து வச்சாலும் துணிக்கையை நாம எப்படி கழித்து வச்சாலும்
திணிவும் எப்பயுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்ப இவருக்கு கீழ் நோக்கி mg, சரியா? mg இவருக்கு கீழ் நோக்கி mg. அப்ப இப்படி இருக்கக்குள்ள mg தான் கீழ் நோக்கி, இப்படி இருக்கக்குள்ள mg தான் கீழ் நோக்கி. அப்ப இவரு டீட்டா கோணம் திரும்பி இருக்காரு, சரியா? அப்ப இது வந்துட்டு வட்ட இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒரு வட்ட இயக்கம் சொல்லி நாம கருதல் பண்ணி சொன்னா அங்க கட்டாயமா மைய நாட்ட விசை, மைய நாட்ட விசை கட்டாயம் வருதவே. இது புதிதாக உருவாகிறது, இருக்கிற விசையே மைய நாட்ட விசையாக எடுத்துக்கொள்ளும். அப்ப உங்கள்ட்ட யாராவது மைய நாட்ட விசை உருவாகிறதான்னு கேட்டா அதுக்கு இல்லை, இருக்கிற ஒரு விஷயத்தை தான் என்ன செய்யும், மைய நாட்ட விசையா எடுத்துக்கொள்ளும். இந்த கேஸை பொறுத்தவரைக்கு இந்த மைய நாட்ட விசை மூலமாக வார ஆறுமுடுகள் தான் மைய நாட்ட ஆறுமுடுகள். சரியா? மைய நாட்ட ஆறுமுடுகள் ஏ. மைய நாட்ட விசை, மைய நாட்ட விசை ஒன்று இருக்கும் என்று சொன்னா அந்த மையத்தை நோக்கி ஒரு ஆறுமுடுகள் இருக்கும். அந்த ஆறுமுடுகளை தான் மைய நாட்ட ஆறுமுடுகள் சொல்லுவோம். இதுக்கு 3 தொடர்பு இருக்கு. சரியா? மைய நாட்ட ஆறுமுடுகளுக்கு 3 தொடர்பு இருக்கு. சரியா? அதுல முதலாவது தொடர்பு ஆறுமுடுகள் சமன் வி ஒமேகா. அதே மாதிரி வி சமன் ஆர் ஒமேகா பிரதிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சமன்பாடு இருக்கலாம். வி வர்க்கத்தின் கீழ் ஆர், அதே மாதிரி ஆர் ஒமேகா வரும். இந்த வட்ட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர்தான் முக்கியமான ஒரு ஆள். சரியா? இவரா முக்கியமான ஒரு ஆள். மையநாட்டு ஆர்முகங்களுக்குரிய தொடர்பு வி வர்க்கத்தின் கீழ் அவர் ஆரை. இதை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். ஒரு வட்ட இயக்கம் நிகழணும்னு சொன்னா மைய நாட்ட விசை முக்கியம். மைய நாட்ட விசையிலே மைய நாட்டு ஆர்முகள் இருக்கிறோம். அதுக்கு 3 தொடர்பு இருக்கு. வி ஒமேகா வி வர்க்கத்தின் ஆர் ஒமேகா இருக்கும். இதுலயும் முக்கியமான விஷயம் வி வர்க்கத்தின் ஆர். ரைட். இவரெல்லாம் விஷயம் பிடிப்பாங்க. இவர்ல இதுவே இருக்கும் டி, இவர்லைன் டி, இவர்லைன் டி, இவர்லைன் டி. ரைட். தீட்டா கோணம் திரும்பி. அப்ப இந்த மைய நாட்ட விசை மைய நாட்ட ஆறுமுடுகள் என்ற கணிச்சர் எஃப் சமன் எம் ஏ என்ற சமன்பாடு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி சரியா, இது ஒரு கேஸ். இன்னும் ஒரு கேஸ் இருக்கு. சக்தி காப்பு தத்துவம். சக்தி காப்பு தத்துவம். அந்த சக்தி காப்பு தத்துவமும் இந்த எஃப் செவன் எம்ஏ என்ற சமன்பாடு யூஸ் பண்ணி தான் இந்த கேள்வி செய்வோம். அப்ப சக்தி காப்பு தத்துவம் என்ற கான்செப்ட்ல அதாவது என்ன சொல்லுது, மொத்த சக்தி காக்கப்படும். அதாவது ஒரு நிலை ஒன்று இவ்வளத்திலிருந்து இவ்வளத்தை இயங்கி வருதுன்னு இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் இருந்த சக்தியும் இறுதியில் அளிக்கிற சக்தியும் சமன். அப்ப என்ன சொல்லுது, ஆரம்ப சக்தி இறுதி சக்திக்கு சமன்.
இதுதான் சக்தி காப்பு தத்துவம். அப்ப இந்த சக்தி காப்பு தத்துவத்தை நான் யூஸ் பண்ணணும் மனுஷன். இப்ப எடுங்க, இது ஒரு பூமி லோகம், இவ்வளவு ஒரு துணி தெரியும். இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா உயர்ந்து போய் இவ்வளவு வந்துட்டாரு. இது நிலை 1, நிலை 2. அப்ப இந்த 2 நிலைக்கும் நான் சக்தி காப்பு தத்துவம் யூஸ் பண்ணணும் சொன்னா எதுல இருந்து உயரம் எடுக்கிறேன்? சரியா, இவரை கொஞ்சம் மேலாகிறோம், பூமிக்கு இல்லை இருக்கும். இது நிலை 1. அப்ப இவரும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்காரு, இவரும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்காரு. H1 H2 இதுல எந்த உயரத்தை எடுக்கிற பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் நம்ம ஒரு பொதுவான மட்டம், சரியா, ZPL நாம தெரிவு செய்யறோம். 0.11, சரியா, 0.11. அப்ப பூச்சிய சக்தி மட்டம். அப்ப அது தெரிவு செய்யறது. அது தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த பூச்சிய சக்தி மட்டத்துக்கு, இது பூச்சிய சக்தி மட்டமான கருதுறா, பூச்சிய சக்தி மட்டத்துக்கு வார மேல வார எச்சில் சொல்றது பிளஸ் அறிவு. பூச்சிய சக்தி மட்டத்துக்கு கீழே ஒரு துணிக்கு இருந்துச்சுன்னா அவர உயரம் எச்சுவா இருந்துச்சுன்னு சொன்னா இது என்ன செய்ய முடியும்னா பூச்சியத்தை பார்க்க சின்னதா இருக்கும். சரியா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வட்ட இயக்கத்துல நிறைய பிள்ளைகள் மிஸ்டேக் விடுற விஷயம். அப்ப பூச்சிய சக்தி மட்டத்துக்கு மேல வாரது பிளஸ் அரிப்பாரு கூறம், கீழே வாரது மைனஸ் அரி. சரியா, அதை நாம யூஸ் பண்ணதுல வளரும். அப்ப இந்த பிரச்சனையில இருந்து நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்ன எக்ஸாம்ல நுணுக்கமா அவதானமா செஞ்சாலும் மனுஷன் என்ற அடிப்படையில அந்த பிள்ளை வரும். சரி, அது யார் அனைந்தாலும் கேட்கலாம். அப்ப அந்த பிழை வந்துட்டு எங்க வர பார்க்கும், நஞ்சலத்துல வர பார்க்கும். அப்ப பிழையை நம்ம குறைக்கிறதுக்காக, சரியா, பிழையை நம்ம குறைக்கிறதுக்காக 2 துணிக்கை, இவ்வளவு ஒரு துணிக்கை, இவ்வளவு ஒரு துணிக்கை இருக்கின்றா நாம தெரிவு செய்யற அந்த தூரத்தை கீழே தெரிவு செஞ்சா தெரியும். அப்ப கீழே தெரிவு செஞ்சோம்னு சொன்னா எனக்கு 2 துணிக்கையும் மேலாம அது தூரம், அப்ப எல்லாம் பிளஸ்ல வரும், பிரச்சனை வராது. இப்ப இங்க ஒரு துணிக்கை இருக்கு, இங்க ஒரு துணிக்கை இருக்கு, 2க்கும் நடுவுல நான் 0.11 கலந்து, இவருக்கு பிளஸ் இவருக்கு மைனஸ், அவரத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இயற்கை அளவு கீழே வார மாதிரி 2 துணிக்கைக்கு கீழே வார மாதிரி வேலை எடுத்தா லேசி. இதுலயும் ஆவலேசி அந்த 2 துணிக்கையிலையும் ஒரு துணிக்கையில லெவல நீங்க 0.11 கருதுனீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல 0 H 0, அப்ப அழுத்த சக்தி 0. அப்ப இதை இன்னும் இலகுவாகும். அப்ப சக்தி காப்பு தத்துவம் அப்ப வட்ட இயக்கத்தை மைய நாட்டு மைய நாட்டு ஆர்வங்கள் அந்த விஷயமா முக்கியம். சரியா, கேள்விவாங்க. அப்ப இந்த இடத்துல வார வேகம், அப்ப இவரோட வேகம் வந்துட்டு தொடர்லி வேகமா தான் தெரியும். சரியா, தொடர்லி வேகமா தான் தெரியும். எப்பயுமே ஒரு வட்ட இயக்கத்துல இயங்குதுன்னு சொன்னா அந்த புள்ளியில இருக்கிற வேகம் தொடர்லி வழியும். அப்ப இதான் இங்க இருந்து இவர இங்க இயக்குறீங்க, இப்ப வேகத்துக்குரிய தொடர்பு இருக்காது. அப்ப 2 நிலைமை, இது நிலை 1, இது நிலை 2. எப்படி நான் பூச்சி சக்தி சரி செய்வேன்? பூஜை சக்தி மட்டம் 2 துணிக்கையில கீழே இருக்கிற துணிக்கையில மாட்டத்தை நான் தெரிவு செய்வேன். அப்ப இந்த அடிக்கிற மாட்டத்தை நான் ZPL இருக்கு. அப்ப இந்த அடிக்கிற மாட்டத்தை ZPL அடுத்தா நிலை 1, நிலை 2. சரியா, அப்ப சக்தி காப்பு தத்துவப்படி, சரியா, சக்தி காப்பு தத்துவப்படி, சக்தி காப்பு தத்துவப்படி நிலை 1ல் இருக்கிற சக்தி, சரியா,
நிலை ஒன்றில் இருக்கிற மொத்த சக்தி நிலை ரெண்டுல இருக்கிற மொத்த சக்தி சமனாயிருக்கணும். மொத்த சக்தினா இங்க ரெண்டு சக்தியா பாருங்க. ஒன்று இயக்கு சக்தி, இன்னொன்று அழுத்த சக்தி. அப்ப நிலை ஒன்றுல மொத்த சக்தி, நிலை ஒன்றுல அழுத்த சக்தியை பாருங்க. அந்த பூச்சிய சக்தி மட்டத்திற்கும் அவருடைய நிலைக்கும் இடையில் இருக்கிற உயரம் பூஜ்ஜியம். ஏன் அந்த புள்ளியில இருக்கு. அப்ப இவருக்கு அழுத்த சக்தி பூஜ்ஜியம். இயக்க சக்தி இவருக்கு ஒரு வேகம் இருக்கு. அப்ப இயக்க சக்தி இருக்கு எம் இவர வேகம் யூவா இருக்கு. அப்ப அந்த யூ தந்திருக்கிறான். அப்ப கே ஏஜி வர்க்கம். அப்ப இயக்க சக்தி அழுத்த சக்தி ரெண்டு போட்டாச்சு. இப்ப நிலை ரெண்டுக்கு வரும். இப்ப இந்த நிலை ரெண்டுல அவருடைய இயக்க சக்தி ஹாஃப் எம் பி வர்க்கம். இயக்க சக்தி போட்டேன். அழுத்த சக்தி பார்க்கணும். அப்ப இந்த நிலை ரெண்டு பூச்சி சக்தி மட்டத்தில் எவ்வளவு உயரத்துல இருக்குது பார்க்கணும். அப்ப இவ்வளவு உயரத்துல இருக்கு. அப்ப இந்த உயரத்துல என்ன செய்யணும்? இந்த உயரத்தை காணணும். இந்த அடிக்கிற உயரத்தை காணணும். இந்த உயரம் தான் இந்த உயரம். அப்ப இந்த உயரத்தை எப்படி காணுது? எச்சுன்னு எடுத்துக்கிட்டா இது நமக்கு தெரியும். ஆல்ரெடி இலையில நீளம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. சரியா? இலையில நீளம் எல்லாம் தான் தெரியும். சாரி, ஏன் தந்தீங்களா? ஏன் தந்தீங்களா? அப்ப இது ஏன்னு சொன்னா இவர நீளமும் ஏ அதான் இவர நீளம் ஏன்னு சொன்னா நான் இவர்ல இருந்து ஒரு கிடைக்கோடு அடிக்கிறேன். கிடைக்கோடு அடிச்சா இது நிலை குத்து, இது கிடை, இது 90 ரூபாய். அப்ப இந்த அடிக்கிற உயரம் வச்சுட்டா இது உமைச்சதான் இருக்கும். அப்ப இவர் எப்படி காண்ற அடிக்கிறோம்? மொத்தம் ஏ, இவருக்கு இந்த சின்ன முக்கோணிக்கு செம்பக்கம். அப்ப ஏ கொஸ்தீட்டா இது, ஏ சைன் தீட்டா இது. விளையாடா? ஆகவே எக்ஸாமன் மொத்தம் ஏ இந்த ஏ கொஸ்தீட்டா கழிக்கிறது. இதான இந்த எச்சாரி. ஆகவே இவர் அழுத்த சக்தி எம் ஜி ஹெச்சுக்கு பதிலா ஏ மைனஸ் ஏ கொஸ்தீட்டா. ரைட் அவுட். இது மொத்தம் ஏ, இவர் ஏ. இவர்ல நான் என்ன செய்யறேன்? நிலை குத்துக்கு ஒரு கிடை கோடு அடிச்சிருக்கேன். அப்ப இவர்ல கிடை கோடு அடிச்சா இந்த ஒருமே தேவை. இது அடி. அப்ப இது 90, இது செம்பக்கம் ஏ கொஸ்தீட்டா. ஏல இருந்து ஏ கொஸ்தீட்டா கழிச்சா ஹெச்வல் அதான் எம்ஜிஹெச். ரைட். இப்ப எல்லாத்துலயும் எம் சுருக்கலாம். இதுல எம் பைத்திலும் எம் பைத்திலும் எம் பைத்திலும் அதே மாதிரி எல்லாத்தையும் ரெண்டால பெருக்கீங்கன்னா இந்த ரெண்டு பைத்திலும் இந்த ரெண்டு பைத்திலும் இந்த ரெண்டு இல்ல அதெல்லாம் ரெண்டு போடுறது. அப்ப இதுல எனக்கு வரும் கே ஏஜி சமன் பி வர்க்கம் சக. இதுல இருந்து ஒரு ஜியை வெளியெடுக்கலாம் 1 மைனஸ் கொஸ்தீட்டா. இப்படி கொடுத்தா எனக்கு பிள்ளை அவன் என்ன கேட்டிக்கானா அந்த ஃபார்மட் என்ன எடுத்து கொடுக்கணும். பாத்தீங்கன்னா பி வர்க்கம் சமன் கே மைனஸ் 2 இன்டு ஏஜி. சரியா? எப்படி எடுத்தீங்க? பி வர்க்கத்தை எழுவாய் மாத்திரியா? பி வர்க்கம் சமன் இவர் அங்கால ஒன்று போகும் 2GA அங்கால ஒன்று வரணும்னு சொன்னா கே மைனஸ் 2 இன்டு ஏஜி சக. சரியா? இங்கால சய 2GA கொஸ்டிட்டா வரும். இவர் அங்கால ஒன்று வரணும்னா சக 2GA கொஸ்டிட்டா. சரியா? இதான் அங்கிறது. சரியா? தரப்படுமே காட்டுங்க. இவ்வமைவில் உள்ள இழுவையை காணலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல நிறை தந்திரிக்கான் எம்ஜி. அப்ப இவர்ல
நான் என்ன செய்யணும், மையத்தை நோக்கி. ஏன் மையத்தை நோக்கி பாவிக்கணும்னு சொன்னா, எப்போதும் மைய நாட்ட விஷயம் சொல்றது மையத்தை நாடிதான் இருக்கு. மையத்தை நாடி இருக்கிறதா மைய நாட்ட விஷயம். அப்ப மையத்தை நோக்கி, அப்ப இது எம்ஜி இப்படி இருக்கு. அப்ப இவர்ல இது தீட்டாச்சுன்னா இதுவும் தீட்டாவா ஒத்த போகணும். அப்ப மையத்தை நோக்கி எஃப் சமனை மேஸ் பண்ணலாம். ஆகவே நிலைக்குத்தோட தீட்டாவுல மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ யூஸ் பண்ணுவோம். அப்ப மையத்தை நோக்கி யூஸ் பண்ணா டி மைனஸ் எம்ஜி கொஸ் தீட்டா, டி மைனஸ் எம்ஜி கொஸ் தீட்டா சமன் எம் இன்டு, அப்ப வேற விஷயம் ஒண்ணும் இல்லை தானே, டி மைனஸ் எம்ஜி கொஸ் தீட்டா எம் இன்டு. அப்ப மையத்தை நோக்கி நான் பாவிச்சேன்னா மைய நாட்டு ஆர்முகள் இருக்கு. மைய நாட்டு ஆர்முகளுக்கு தொடர்பு வி வர்க்கத்தீங்களா. ஆகவே இந்த இடத்துல அந்த டைம்ல சரி அந்த பாயிண்ட்ல இருக்கிற வேகம் வேகத்தின் வர்க்கம் அவர்ல 6. அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கு இவர இளைய நீளம் தான் 6. ஆகவே டி சமன் எம்ஜி கொஸ் தீட்டா சம எம்ஜி டி வர்க்கம். அதுதான் நான் கண்டு வச்சிருக்கேன். சரியா, மெட்ஸ்ல நான் எப்பயும் சொல்றது, ஒரு கேள்வி கேட்கணும்னா அதுல தரவு மேல காண சொல்லிருப்பாங்க. அப்ப மேல நீங்க கண்ட தொடர்பை வச்சுதான் கீழே இருக்கிறது யோசிக்கிறேன். அப்ப வி வர்க்கத்துக்கு பதிலா இந்த கோவைனா அப்படியே எழுதலாம், k/2 ஏஜி சக 2GA cos θ. சரியா? விளங்குதானே? விளங்குதானே? ரைட். அப்ப இதான இந்த இழுவை. அப்ப இதுல நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னும் சுருக்கலாம். அப்ப டி சமன் எம்மிங்கில் ஏ நான் பொதுவா எடுத்தேன். இப்ப நான் இதுல ஏ இல்ல, ஏ கீழே போட்டுக்கேன். அப்ப இங்க ஏ அளவு இருக்கு, GA cos θ எம்மிங்கில எழுதிட்டேன். ஆகவே k-2AG 2GA cos θ. ரைட். சரியா? அப்ப இதை சுருக்கினா எம்மிங்கிலே ரெண்டையும் கூட்டினா 3GA cos θ சக k-2 into AG. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல ஏறி இதுல ஏறி இதுல ஏறி அப்ப எல்லாத்தையும் வெட்டலாம். அப்ப வெட்டி சுருக்கினா எனக்கு வருது கடைசா டி சமன் எம் இன்டு இதுல ஏ வைக்கிறோம் 3G cos θ பிளஸ் k-2G. இதுல நான் பொதுவா நினைச்சேன்னா டி சமன் எம்ஜி 3 cos θ சக k-2 இன்டு அவ்வளவுதான். சரியா? அப்ப இதான எனக்கு வார இழுவை. இப்ப உங்களுக்கு சொல்றேன் தீட்டா சமன் அல்பாவாக இருக்கும் போது இலை தளரும் என்பதை விட்டறிகிறோம். சரி, அப்ப உங்களுக்கு கொஸ் அல்பா தெரியாது. அப்ப அந்த கொஸ் அல்பாவை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இது என்ன செய்யணும். ஆகவே இது தீட்டாவிலான சமன்பாடு என்ன. அப்ப நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க பாருங்க. சரியா? பாருங்க, தீட்டா சமன் அல்பாவாக cos θ cos அல்பா சமன். இது சரியானே?
அப்ப கொஸ்டல் உங்களுக்கு தந்திரியான் 2 மைனஸ் கே இது 3 இதான் கொஸ்டல் அப்ப இது கொஸ்டீட்டாக்கு சமனா இருக்கும் என்ன அப்ப கொஸ்டீட்டா சமனா இருந்தா இதுல ஒண்ணு சுருக்கா ஆகவே டி சமன் எம்ஜி 3 தர கொஸ்டீட்டா 3 தர கொஸ்டீட்டா தெரியும் இப்ப கொஸ்டல் மாறிட்டு 2 மைனஸ் கே இங்கே 3 2 மைனஸ் கே இங்கே 3 சக கே மைனஸ் 2 அப்ப இதை சுருக்கினீங்கன்னா 3 3 கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆனா 1 மைனஸ் கே பிளஸ் கே வைத்திரும் 2 மைனஸ் 2 வைத்திரும் அப்ப கோவ சுருக்கப்பட்ட பூஜ்ஜியம் ஆகும் ஆகவே பூஜ்ஜியம் அப்ப கொஸ் அல்பா சமன் 2 மைனஸ் கே இங்கே 3 ஆகும்போது இதுல என்ன செய்யுது தளருது தளருதுன்னா பி அர்த்தம் அப்ப இலை அறுந்துட்டுன்னு சொன்னா இழுவை அப்படி இருக்காது அப்ப இழுவை பூஜ்ஜியமாகிற கணம் தான் இருக்கு விளங்கிட்டா நம்ம வட்ட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் கேள்வி வரும் முதலாவது ஒரு நிலையிலிருந்து ஒரு வேகத்தை கொடுத்து இன்னும் ஒரு நிலைக்கு மாத்துவாங்க அப்ப நாம அந்த நிலையில என்ன செய்யணும் வேகத்துக்கு ஒரு தொடர்பு எடுக்கணும் அந்த டைம்ல மையத்தை நோக்கி எஃப் சமன் எம் யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு தொடர்பு எடுக்கணும் அவரை ஒன்று அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி சுருக்கி இந்த இருவைக்குரிய கோவை எடுக்கணும் சம்டைம் நிறைய கேள்வி இருக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருக்கு சரியா இதுல ஒரு 4 5 டைப் இருக்கு கேள்வி சரியா ஒரு என்ன ஒரு கோலத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு மணியை அப்படி தொங்க போட்டு நடக்கிற இயக்கம் அதே மாதிரி ஒரு துணிக்கையே இயக்க வைக்கிற அந்த இயக்கம் ஒரு துணிக்கையே ஒரு கோலத்துக்கு மேல வச்சு உடுப்பினோம்னா நடக்கும் இதே இது இந்த கோலத்தோட ஒரு துணிக்கை இணைக்க விட நடக்கும் இப்படி எக்கச்சக்கமான கேள்வி முழு கேள்விக்கும் இதான் சமரி அவர் 2 நிலை தருவான் 2 நிலையோட வேகத்துக்கு ஒரு தொடர்படுத்திக் கொண்டு அவர் மறுதாக்கத்துக்கு ஒரு தொடர்படுத்திக் கொண்டு அல்லது இழுவையில தொடர்படுத்திக் கொண்டு 2 அப்ளை பண்ணி இவர்ல டிஐடி கோவையை எடுத்து கடைசி வரைக்கும் சுருக்கணும் இப்ப கடைசி வரைக்கும் சுருக்கி வந்து அந்த கோவைக்கு சில டைம் இப்ப தந்திருக்கிற கேள்வி அல்பாவை தந்து இலை தளரவனு கேட்டிருக்காங்க சரியா இல்லாட்டி உங்களுக்கு வேற எப்படி கேட்கலாம்ல இலை தளரும் கணத்தில் கோணத்தை காண்க அல்லது இலை தளரும் கணத்தை காண்க அப்படி தந்திருந்தா நீங்க முதலாவது இழுவைக்கு பூச்சியத்தை போட்டு சுருக்கி நீங்க கொஸ்டல்பா காட்டீங்க அப்ப 2 டைப்ல கேள்வி வரும் சரியா அப்ப அதுதான் இந்த விஷயம் போய் கேள்வி எடுங்க சரியா அப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து ஃபுல்லா எழுதி எடுங்க சரியா ரைட் அப்ப எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தயாரிக்கு
சரியா? அப்ப நீங்க செல்ஃபாவும் படிக்க தானே வேணும். அப்ப ஏதோ என்னால இயலுமான அளவுக்கு சரியா எஃபர்ட் போட்டு உங்களுக்கு படிப்பிச்சேன் சரியா. அதுல சில ஆட்கள் தொடர்ச்சியா வந்தீங்க சரியா. அது பிரச்சனை இல்லை, வந்தா அது பிரயோஜனம் அடைஞ்சா போதும் சரியா. அவன் எனக்கு அந்த ரெக்கார்டிங் செய்யற ஐடியா இருக்கு. இப்ப புவியீர்ப்பு மையம் சொல்ற ஒரு யூனிட் எடுத்தா அதுக்கு என்ன எக்ஸாம் தேவைன்னு சொல்லி போட்டு அதுல ஒரு 5 வருஷ கேள்வி விளங்கப்படுத்தி அது ஒரு வீடியோ சரியா. அதுல கட்ட கட்டமா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி அதுல லிங்க தருவன் அந்த உரிய ஆள் பேமெண்ட் கட்டலாம் மட்டும் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வர ஐடியா இருக்கு. அப்ப அந்த உயிர்ப்பு மையம் நிகழ்தகவு ஒவ்வொரு யூனிட்டுக்கு மெட்ஸ்ல இருக்கிற எல்லா யூனிட்டையும் தொகுத்து பேப்பர் மாதிரி செட் பண்ணி செய்யற ஐடியா ஒன்று இருக்கு. அப்ப சரியா, அப்ப இந்த கேள்வி விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நீ சந்தேகம் இருந்தா கேளுங்க சரியா. அப்ப நம்மள இந்த ஆன்லைன் ஃப்ரீ செஷன் பண்ணிட்டு இதோட நம்ம முடிப்பு சரியா. இன்னொரு தரம் சந்திப்போம் சரியா. அப்ப முடிப்போம் சரியா. அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீட்பேக்கள் கிளாஸ்ல எப்படி போயிட்டு உங்களுக்கு பிரயோசனமா இருந்துச்சா இல்லையான்ற அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்லுங்க சரியா. மற்ற சேனல்ல அடிக்கடி எடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் அப்டேட் பண்ண பண்ணி அதில் கொஞ்சம் ஆஹ் சரியா, அதில் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க சரியா. இப்போ தேங்க்ஸ் சார், முடிஞ்சு போகணும். ஸ்கிரீன்ஷாட் பண்ணிடுங்க.